ஆஃப்டர் த 1 மந்த் பிகினர் பண்ற ஒரு பெரிய தப்பு. 1 மந்த்தா கன்சிஸ்டன்சியா நானும் ஜிம்முக்குள்ள வரேன், எனக்கு ரிசல்ட்டே கிடைக்கல. புரோட்டீன் பவுடர் ஏதாச்சும் எடுக்கலாமா, இல்ல சப்ளிமெண்ட்ஸ் ஏதாச்சும் சூஸ் பண்ணலாமா, ஸ்டெராய்ட்ஸ் ஏதாச்சும் எடுக்கலாமா அப்படின்னு. சரி, இப்போ 1 வீக்கா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டோம். இப்போ 1 மந்த்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மசில் நம்ம ஒரு வேரியன்ட் நம்ம போடுறோம், ஒரு ஒர்க் அவுட் நம்ம போடுறோம் அப்படின்றப்போ, அந்த ஒரு ப்ராக்ரஸ் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கணும். இப்போ வந்து ஒரு பேக்குக்கு நம்ம வந்து ஒரு கேபிள் சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேபிள் வந்து எந்த டிகிரி, ஒரு 90 டிகிரியா, 40 டிகிரியா, 30 டிகிரியா, அந்த டிகிரில வச்சு எந்த அளவுக்கு வெயிட் கொடுத்து எந்த அளவுக்கு நம்ம வந்து புல் பண்ணி இழுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ப்ராக்ரஸ், அதாவது அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ப்ராசஸ் நம்ம மெயின்டைன் பண்ணி கொண்டு போகும். இப்போ செஸ்ட்டுக்கு ஒரு பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாரை வந்து வைட் ஆங்கிள் பிடிச்சா தான் செஸ்ட்டுக்கு ஒர்க் ஆகும். இல்லை நீங்கள் வந்து லோ ஆங்கிள் க்ளோஸில் பிடிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ட்ரைஸ்புக் போயிடும். தட் த திங் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அதாவது ஆங்கிளில் நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி அந்த ப்ராக்ரஸை கரெக்டாக முடிச்சு நீங்கள் கொண்டு போகணும். நானும் ஜிம்முக்கு ரெகுலராக வரேன், ஆனால் எனக்கு ஒரு ப்ராக்ரஸுமே தெரியல, ரிசல்ட்டே கிடைக்கல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வெக்ஸ் ஆகுது. ஓகே, ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கலாமா, இல்லை ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கலாமா, அப்படி இல்லைனா ஏதாச்சும் சப்ளிமெண்ட்ஸ் போகலாமா, நீங்கள் ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு மந்த்துக்கு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 1 வீக்கை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். 1 வீக்கில் மண்டே செஸ்ட்டு, அப்புறமேட்டு பைசப், அப்புறமேட்டு ட்ரைசப், இந்த மாதிரி ஒரு நாளும் ஒரு வேரியன்ட் தான் போட்டிருப்பீங்க. அப்போ பர் வீக்குக்கு ஒரு மசிலுக்கு ஒரு டைம் தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க. அப்படின்றப்போ ஒரு மந்த்துக்கே நீங்கள் 4 டைம் தான் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க. அப்படி பார்த்தா ஒரு மசிலுக்கு நீங்கள் 4 டைம் ஒர்க் அவுட் பண்ணிட்டா உங்கள் மசில் பெருசாயிருமா, பம்ப் கிடைச்சிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அந்த கன்சிஸ்டன்சியை நீங்கள் எந்த அளவுக்கு கொண்டு போறீங்க, அந்த ப்ராக்ரஸ் நீங்கள் எந்த அளவுக்கு கொண்டு போறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் இருக்கு உங்களோட ரிசல்ட் எப்படி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம். த திங் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 மந்த்தில் ஒரு ரிசல்ட் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. பட் ஆனால் உங்களால் அந்த ப்ராசஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், அந்த ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியும். அந்த கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ 1 மந்த்தில் நீங்கள் கற்றுக்கிட்டே அப்படின்னா அடுத்து வர 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 நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணுவீங்க. கரெக்டாக பண்ணீங்கன்னா ரிசல்ட் நிறைய கிடைக்கும். ஓகே, இப்போ எண்ட் ஆஃப் த வீடியோ நான் சொல்ல வரது என்னன்னு பார்த்தீங்கன்னா,